கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூரில் பூனையின் தலையில் சிக்கிய சொம்பு 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் அகற்றப்பட்டது. சரவணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவரது வீட்டில் திருட்டுத்தனமாக பால் குடிக்க வந்த பூனையின் தலையில் பால் சொம்பு சிக்கிக் கொண்டது. எத்தனை முயன்றும் சொம்பை அகற்ற முடியாமல் போகவே கால்நடை மருத்துவரிடம் பூனை அழைத்து செல்லப்பட்டது. அங்கு பூனைக்கு மயக்க மருந்து செலுத்தப்பட்டு சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பூனையின் தலையில் சிக்கிய சொம்பு அகற்றப்பட்டது.